பாலிட்டியில் முக்கியமான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் சிறப்பு அந்தஸ்து வழங்கும் ஜம்மு காஷ்மீர் அரசியலமைப்பு 1957 நவம்பர் 17 ஏற்றுக்கொள்ளப்பட்டு 1957 அதே வருஷத்தில் நவம்பர் 26 நடைமுறைக்கு வந்தது. இந்திய அரசியலமைப்பு நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் நடைமுறைக்கு வந்தது ஜனவரி 26. ஜம்மு காஷ்மீருக்கு 1957 நவம்பர் 26 தான் நடைமுறைக்கு வந்துச்சு. இந்திய அரசியலமைப்பின் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் மற்றும் அடிப்படை உரிமைகள் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு பொருந்தாது. இதெல்லாம் முன்னாடி உள்ளது. இப்போது எல்லாமே எல்லாம் நீக்கம் பண்ணியாச்சு. இதை விட்டுருங்க. அடுத்த கொஸ்டின், 1986 இயற்றப்பட்ட தமிழ்நாடு சட்டமேலவை நீக்க மசோதா தமிழ்நாட்டில் மேலவை நீக்கப்பட்டது. இதுவும் முக்கியமான கொஸ்டின். தமிழ்நாட்டில் சட்டமேலவை நீக்கப்பட்ட ஆண்டு 1986. என்று முதல் நடைமுறைக்கு வந்ததுன்னா 1986 நவம்பர் 1 முதல் இது நடைமுறைக்கு வந்தது. யாரோட ஆட்சி காலம்? எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில். தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை 234. அமைச்சர்களின் எண்ணிக்கை 36. அதாவது 15 விழுக்காடு தான் இருக்கணும். 15 விழுக்காடு இருக்கணுங்கிறதால 234 15 விழுக்காடு 36 பேர். தமிழகத்தில் 234 சட்டப்பேரவைகளுக்கு 36 அமைச்சர்கள் இருக்கலாம்.